மொத்தம் 3 எண்டு நம்ம இந்தியாவில். அந்த 3 எண்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு 3 எண்டுமே. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வேதாரண்யம் கோடியக்கரை, அது ஒரு எண்டு. பாலாம்பிகை வேதபுரீஸ்வரர் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு அகஸ்திய முனிவருக்கு காட்சி கொடுத்த இடம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து கன்னிகையா பரமேஸ்வரன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தபஸ் இருக்கிறா கன்னியாகுமரி. அது முக்கடல் சங்கமம், 3 கடல் சேரக்கூடிய இடம். அது ஒரு எண்டுல இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராமர் வந்து மண்ணில சிவனை பிடிச்சி வழிபட்ட கஷேத்திரம் பர்வத வர்தினி அம்பிகா சமேத ராமநாத சுவாமி ராமேஸ்வரம் தனுஷ்கோடின்னு சொல்லுவாங்க. அது ஒரு எண்டு. நீங்க மேப் எடுத்து பார்த்தாலே தெரியும் 3 எண்டு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு. 3 எண்டுலயும் 3 கஷேத்திரம் இருக்கு. அது ஒரு விசேஷம். இங்க அகஸ்திய முனிவருக்கு கல்யாண கோலத்தோட மாலை மாத்தும் போது காட்சி கொடுத்த இடம் ஒரு விசேஷம். அதே மாதிரி இறைவன் வந்து முதல் காலடி எடுத்து வச்ச இடம் காஞ்சிபுரம். அங்க காஞ்சிபுரத்துல பிருத்வி ஸ்தலம், மண்ணு ஸ்தலம். ஏகாம்பரேஸ்வரர் மண்ணுல தான் இருப்பார். அங்க மண்ணெல்லாம் சிவன் செருப்பு போட்டு நடந்தாலே பாவமா. திரும்பி நீங்க பாக்குற இடம் எல்லாம் சிவன் கோயிலா இருக்கும். அங்க அவ்வளவு ஒரு புனிதமான க்ஷேத்திரம். அதே மாதிரி முத உருவத்தோட காட்சி கொடுத்த இடம் நம்ம திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் ஆலயம் தான். அது ஒரு சிறப்பு இங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள். இந்த தமிழ்நாடு இந்தியால ஏன் இவ்வளவு ஒரு சிறப்பா இருக்கு, இவ்வளவு ஆன்மீகத்துல அவ்வளவு ஈடுபாடா இருக்காங்கன்னா இங்க பிறந்தவங்க தான் 63 நாயன்மார்கள். இங்க எல்லாம் பிறந்தவங்க தான் வந்து ஆழ்வார்கள். இங்க பிறந்தவ தான் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே இங்க பிறந்தவ தான். அதனாலதான் அவ்வளவு ஒரு மகத்துவமா இருக்கு இங்க. இங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 63 நாயன்மார்ல மூர்க்க நாயன்மார் அப்படின்னு ஒரு நாயன்மார் இருக்கார். 33வது நாயன்மார். அவரு வந்து பிறந்த ஊர் இங்க. இந்த ஊர்ல தான் பிறந்தார். ஒரு நாயன்மார் பிறந்த ஊர். அவரோட விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வரக்கூடிய சிவனடியார்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் அன்னதானம் போடுறது. ஒவ்வொரு நாயன்மாருக்கும் ஒவ்வொரு கொள்கை. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய சிவனடியார்கள் வஸ்திரம் எல்லாம் தோச்சு குடிக்கிறது. அது மாதிரி ஒரு நாயன்மார் கோயில்லாம் நல்லா பிரகாசமா இருக்கணும், நிறைய விளக்கு ஏத்துறது. அது மாதிரி ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒரு கொள்கை. அதுல வந்து இந்த நாயன்மார்களோட கொள்கை என்னன்னா இங்க வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் அன்னதானம் போடணும். அதுதான் அவரோட கொள்கை. அங்க நிறைய அன்னதானம் போட்டு பெரிய மிராஸ்தரா பிறந்தார், பெரிய கோடீஸ்வரனா பிறந்தார். அவருக்கு நிறைய கோடீஸ்வரனா பிறந்ததுனால வேற எந்த ஒரு இதுவுமே தெரியாதவர். அவருக்கு ஒரு விஷயம் இருக்கும். அதாவது இந்த மனித பிறவி எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு திறமை இருக்கும். எல்லா திறமையும் ஒருத்தர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு திறமை கண்டிப்பா பகவான் கொடுத்திருப்பாரு. அது மாதிரி இந்த மூர்க்க நாயன்மாருக்கு வந்து பாத்தீங்கன்னா சூதாட்டம் மட்டும் தான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அவர் இங்க வந்து எல்லாம் இருந்த சொத்தெல்லாம் அவருக்கு போயிடுச்சு. சிவனை மட்டும் ஒருத்தர் வணங்குறாங்க அப்படின்னாக்க நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சொத்து பதவி இது எல்லாத்தையும் புடுங்கிடுவார். எல்லாத்தையும் புடுங்கி திருப்பி நம்மள வந்து பாக்குறானா அப்படின்னு பாப்பார். அத மாதிரி இவன்ட்டு இருக்கிற எல்லாத்தையும் புடுங்கிட்டார். அவரோட கொள்கையில இருந்து அவர் மாறல. இங்க இருந்து ஊரை விட்டு அவர் போயிட்டார். இங்க இருந்து ஊரை விட்டு போகும்போது அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க போய் சூதாட்டம் ஆடுறாரு. இப்ப ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகும்போது அவங்களுக்கு தான் மெஜாரிட்டி ஜாஸ்தி இருக்கும். இப்ப இவர் விளையாடுறாங்க அப்படிங்கிற போது என்ன பண்ணுவாங்கன்னா அங்க நிறைய இவர் வந்து முதல்ல ஒரு 2 தடவை தோத்து போவார். அப்பதான் நிறைய பவுன்லாம் வைப்பாங்க. அப்ப நிறைய வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் எடுத்து அன்னதானம் தான் பண்ணுவார். அவர் எடுத்துக்க மாட்டார். அவரு அன்னதானம் மட்டும் தான் பண்ணுவார். அந்த காசெல்லாம் அந்த மாதிரி பண்ணி அவரோட கொள்கையில இருந்து அவர் மாறல. அன்னதானம் மட்டும்தான் அவரோட கொள்கை. அந்த அன்னதானம் பண்ணி அவர் முக்தி அடைஞ்சது கும்பகோணத்துல. பிறந்தது இங்க, முக்தி அடைஞ்சது கும்பகோணத்துல. அது ஒரு விசேஷம் இங்க. 2வது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து நால்வர்ல திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் இங்க. நால்வர்ல 2 திருப்புகழ் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பத்தி பாடியிருக்காரு. முருகப்பெருமான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாருக்கும் வந்து வேல் கொடுத்த இடம்னா சிக்கல் சிங்கார வேலைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சிக்கல்ல வேல் வாங்கும்போது முருகருக்கு அப்படியே வேர்த்து ஊத்தும். நமக்கு விபூதி எல்லாம் எடுத்து அப்படியே குழைச்சி காமிப்பாங்க. இன்னைக்கு வேர்த்து ஊத்தும் முருகர்கிட்ட. அந்த மாதிரி இந்த சம்ஹாரம் பண்ணது திருச்செந்தூர் ஆச்சு. அந்த வேலை வந்து இங்கதான் வச்சு பூஜை பண்றாங்க. இங்க வந்து 2 தீர்த்த ஸ்தலம் இருக்கு. ஒண்ணு வந்து பின்னாடி பாலிய நதினு சொன்ன வடக்கு தெற்காறு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வேலாயுத தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்கும். அங்கதான் வேலை வச்சு அம்பாள் பூஜை பண்றா. கொடுத்தது சிக்கலாச்சு. சம்ஹாரம் பண்ணது திருச்செந்தூர் ஆச்சு. அவர் சம்ஹாரம் பண்ணோடனே அவருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுறது முருகப்பெருமானுக்கு. அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு அங்கேருந்து இங்க வந்து இங்க சிவபெருமான வழிபட்ட பிறகுதான் அவருக்கு அந்த தோஷமே நிவர்த்தி ஆகுது. அதனால முருகருக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருப்பார். அது ஒரு விசேஷம் இங்க.